நீண்ட நாள் தலைவலிக்கு மாத்திரை போடுகிறீர்கள். அடுத்த 20 நிமிடங்களில் வலி கொஞ்சம் கொஞ்சமாக குறைகிறது. அப்பாடா என்று நிம்மதி அடைகிறீர்கள். ஆமாம், அது ரொம்ப சகஜமான ஒரு விஷயம்தான். கண்டிப்பா. ஆனால் அந்த மாத்திரை உங்கள் நோயை குணப்படுத்திவிட்டது என்று நீங்கள் நினைத்தால் மன்னிக்கவும், நீங்கள் ஏமாற்றப்படுகிறீர்கள். உண்மைதான். புதிய விஷயங்களை ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் கொண்ட உங்களுக்கான பிரத்யேகமான அலசல் இது. இன்று நாம் ஒரு மிக அடிப்படையான ஆனால் மருத்துவத்தை பற்றிய நமது பொதுவான புரிதலையே தலைகீழாக புரட்டி போடக்கூடிய ஒரு கேள்வியை கையில் எடுத்திருக்கிறோம். அதாவது, மருந்தெடுப்பதால் உண்மையில் நோய்கள் குணமாகுமா என்ற கேள்வி இல்லையா? அதேதான். நமது நோயின் உண்மையான ஆணிவேர் என்ன என்பதை தேடி போவதே நமது இன்றைய அலசலின் முக்கிய நோக்கம். இதற்காக நாம் இன்று பயன்படுத்தப் போகும் மூல ஆதாரங்கள் பல நூற்றாண்டுகளை கடந்து வந்தவை. ஒரப்பான், திருமூலர், திருவள்ளுவர், வள்ளலார் போன்ற பழங்கால சித்தர்களின் தத்துவங்கள் இருக்கு. மறுபுறம் அர்னால்ட் எரெட் போன்ற மேற்கத்திய அறிஞர்களின் உடலியல் ஆய்வுகள் மற்றும் நவீன வாழ்வியல் தரவுகள் என பல விஷயங்களை அலசப் போகிறோம். இங்கே ஆச்சரியப்பட வைக்கும் உண்மை என்னவென்றால், இன்று நம்மில் பலரும் ஒரு நோய்க்கான தீர்வு அந்த சிறிய பிளாஸ்டிக் கவரில் அடைக்கப்பட்டிருக்கும் மாத்திரைக்குள் தான் இருக்கிறது என்று முழுமையாக நம்புகிறோம். நிச்சயமா. உடலுக்கு ஒரு பிரச்சனை என்றால் ஒரு கெமிக்கலை உள்ளே அனுப்பியவுடன் அது மாயமாக மறைந்துவிட வேண்டும் என்று நம்ம மூளை பழகிவிட்டது. கண்டிப்பா. ஆனால் உண்மையான அறிவியலும் உடலின் இயற்கையான இயங்குமுறையை மையமாக கொண்ட முழுமையான மருத்துவ முறைகளும் முற்றிலும் வேறொரு அதிர்ச்சியான கதையை சொல்கின்றன. ஒரு நிமிடம், இதை கொஞ்சம் ஆழமாக பார்ப்போம். இந்த மாயாஜால மாத்திரைகள் என்று நாம் நினைக்கும் மருந்துகள் உண்மையில் நமது உடலுக்குள் என்னதான் செய்கின்றன? நோய்களை அவை குணப்படுத்தவில்லையா? இப்போ நாம் ஒரு அடிப்படையான அறிவியல் உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் சாப்பிடும் பெரும்பாலான மருந்துகள் நோயை குணப்படுத்துவதில்லை. ஓ, அப்புறம் என்னதான் செய்கிறது? மாறாக நோயின் அறிகுறிகளை, அதாவது சிம்டம்ஸை மட்டுமே தற்காலிகமாக மறைக்கின்றன. உங்கள் உடலின் நரம்பு மண்டலத்தை மறுத்து போகச் செய்தோ அல்லது குறிப்பிட்ட ரசாயனங்களை சுரக்கச் செய்தோ வேலை செய்கின்றன. அதாவது வலியை உணரும் மூளையின் திறனை தற்காலிகமாக கட் பண்ணிடுது, சரியா? மிகச்சரியா சொன்னீங்க. மூளையின் தொடர்பை துண்டிக்கின்றன. ஆனால் அந்த வலியை உருவாக்கிய மூல காரணம் உடலுக்குள்ளேயேதான் அப்படி இருக்கும். இதை நீங்கள் சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம் தோன்றுகிறது. இது எப்படி இருக்கிறது என்றால், ஒரு பெரிய கட்டிடத்தில் தீப்பிடித்து எரிகிறது என்று வைப்போம். சரி. உடனே ஃபயர் அலாரம் பயங்கர சத்தமாக அடிக்கிறது. அந்த சத்தம் நமக்கு எரிச்சலாக இருக்கிறது என்று அலாரத்தின் வயரம் மட்டும் பிடுங்கிவிட்டு, அப்படா சத்தம் நின்னுடுச்சு, பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு என்று நினைப்பது போல இருக்கு. வாவ், மிக துல்லியமான ஒப்பீடு. தீயை அணைக்காமல் விட்டால் கட்டிடம் எரிந்துவிடும். அதேதான். மாத்திரை போடுவது என்பதும் அந்த அலாரத்தை ஆஃப் செய்வது போலதான் இல்லையா? கண்டிப்பா. உங்கள் உடலில் ஏற்படும் வலி, காய்ச்சல், சோர்வு எல்லாமே அந்த ஃபயர் அலாரம் தான். உள்ளே ஏதோ பெரிய தவறு நடக்கிறது, உடனே கவனி என்று உடல் உங்களுக்கு கொடுக்கும் எச்சரிக்கை மணி அது. புரியுது. நீங்கள் மாத்திரை போட்டு அந்த எச்சரிக்கையை அணைக்கிறீர்கள். ஆனால் உள்ளே எரியும் தீயை கண்டுகொள்வதே இல்லை. அந்த தீ என்பது ஒரு கிருமியோ அல்லது திடீரென உடலுக்குள் நடக்கும் ஒரு மாயாஜாலமோ அல்ல. அப்போ அந்த தீ எதை குறிக்கிறது? அது நாம் உருவாக்கும் வாழ்க்கை முறை. நாம் என்ன சாப்பிடுகிறோம், அதை எப்படி செரிக்கிறோம், எவ்வளோ நேரம் தூங்குகிறோம், எவ்வளோ மன அழுத்தத்தோடு இயங்குகிறோம் என்பதுதான் அந்த தீ. அதாவது நம்ம அன்றாட பழக்க வழக்கங்கள். ஆமாம். எல்லாவற்றுக்கும் மேலாக நமது உடலில் எவ்வளவு கழிவுகள் தேங்கி இருக்கின்றன என்பதுதான் நோயை தீர்மானிக்கும் உண்மையான காரணிகள். இவை எதையுமே சரி செய்யாமல் மாத்திரைகளை மட்டுமே நம்பியிருந்தால் அந்த நோய் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டேதான் இருக்கும். இதை கேட்டும்போது இது உங்களுக்கான ஒரு கேள்வியாகவே நான் முன்வைக்கிறேன். உங்கள் அன்றாட வாழ்வில் எப்போதாவது ஒரு தலைவலியோ அல்லது கடுமையான சோர்வோ வரும்போது நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? பெரும்பாலான மக்கள் மாத்திரையை தான் தேடுவாங்க. ஆமாம். கடந்த சில நாட்களாக நாம் சரியாக தூங்கவில்லையே அல்லது நேற்றிரவு ஜங்க் ஃபுட் அதிகமாக சாப்பிட்டோமே, அதுதான் இந்த தலைவலிக்கு காரணமா என்று யோசிக்கும் வழக்கம் உங்களுக்கு இருக்கிறதா? அல்லது காரணத்தையே யோசிக்காமல் உடனடியாக ஒரு வலி நிவாரணியை தேடி ஓடும் வழக்கம் இருக்கிறதா என்று நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆமாம், கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இப்போ உடலின் மொழியே புரிந்து கொள்ளாமல் வலி என்ற எச்சரிக்கையை தொடர்ந்து மாத்திரைகளால் அடக்கிக் கொண்டே இருந்தால் என்னாகும் தெரியுமா? என்னாகும்? நாளடைவில் அந்த சிறிய தீ உடல் முழுவதும் பரவி ஒரு நாள்பட்ட நோயாக, அதாவது கிரானிக் டிசீஸாக மாறிவிடும். ஆக அலாரத்தை அணைப்பதை விட்டுவிட்டு தீயை எப்படி நிரந்தரமாக அணைப்பது என்பதுதான் இப்போது நம் முன்னால் இருக்கும் சவால். நமது முன்னோர்கள் இந்த ஆணிவேரை எப்படி அணுகினார்கள்?
நமது பண்டைய அறிஞர்கள் மனித உடலை மிக நுட்பமான ஒரு பிரபஞ்சமாகவே பார்த்தார்கள். திருமூலரின் மருத்துவ தத்துவத்தை நாம் இங்கே கட்டாயம் கவனிக்க வேண்டும். ஓ, அந்த உணவே மருந்து என்ற கான்செப்ட் தானே? அதேதான். திருமூலர் மிக தெளிவாக உணவே மருந்து, மருந்தே உணவு என்று கூறுகிறார். இது நாம் அடிக்கடி கடந்து வந்திருக்கிறோம். ஆனால் இதன் உண்மையான உயிரியல் அர்த்தம் என்ன? உணவை எப்படி மருந்தாக பார்க்க முடியும்? திருமூலரின் பார்வையில் உடலில் வாதம், பித்தம், கபம் ஆகியவை சமநிலையில் இருக்க வேண்டும். இந்த சமநிலை குலைவதுதான் நோய். ஓ, அப்போ அந்த சமநிலையை எப்படி திரும்ப கொண்டு வர்றது? இந்த சமநிலையை தீர்மானிப்பது நமது செல்களின் இயக்கம்தான். அந்த செல்களை சீரமைக்க வேண்டிய முதன்மையான வழிகள் 3 இருக்கு. 1 உணவு, 2 சுவாசம், 3 யோகம். மாத்திரை இதுல வரலையா? இல்ல, இவை 3ம் தான் ஒரு நோயை குணப்படுத்தும் முதன்மை சிகிச்சைகள். ஒரு சரியான உணவு இரத்தத்தில் உள்ள அமிலத்தன்மையை குறைக்கும். சுவாசம் என்ன செய்யும்? சரியான சுவாசம் செல்களுக்கு தேவையான ஆக்சிஜனை முழுமையாக கொண்டு சேர்க்கும். திருமூலரை பொறுத்தவரை நாம் இன்று சொல்லும் மருந்து என்பது இதற்கெல்லாம் அப்பாற்பட்ட 2ஆம் நிலை சிகிச்சை மட்டுமே. அப்படி என்றால் மருந்து என்பது ஒரு பேக்கப் ஆப்ஷன் மாதிரிதான். நவது உணவு முறை, மூச்சு பயிற்சி ஆகியவை பலனளிக்காத போது மட்டுமே மருந்து தேவைப்படுகிறது. கண்டிப்பா. திருவள்ளுவரும் இதே பற்றி மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஆமாம், நோய் நாடி நோய் முதல் நாடி என்று திருக்குறள். சரியா? மிக சரி. திருவள்ளுவர் இதை ஒரு மருத்துவர் போலவே அணுகுகிறார். ஒரு மனிதனுக்கு நோய் வந்தால் முதலில் அந்த நோயை ஆராய்ந்து பின்பு அந்த நோயின் ஆணிவேரான நோய் முதலை கண்டுபிடித்து சிகிச்சை அளிக்க வேண்டும் என்கிறார். அதாவது நோய் வந்தவுடன் மாத்திரை கொடுப்பது மருத்துவம் அல்ல. இல்லை, அந்த நோய் எதனால் வந்தது என்பதை ஆராய்ந்து அந்த காரணத்தை வேறறுப்பதே உண்மையான மருத்துவம். ஒரு நிமிடம், இது கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. தத்துவார்த்தமாக பார்த்தால் இது மிகச்சரி. ஆனால் நிஜத்தில் இது சாத்தியமா? ஏன் சாத்தியமில்லை என்று நினைக்கிறீர்கள்? இப்போ ஐடி கம்பெனியில் காலை 9 மணி முதல் இரவு 8 மணி வரை சிஸ்டம் முன்னாடி உட்கார்ந்து வேலை செய்யும் கடும் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும் ஒரு சாதாரண மனிதனுக்கு தலைவலியோ வயிறு வலியோ வந்தால் உட்கார்ந்து மூச்சு பயிற்சி செய்து கொண்டிருக்க முடியுமா? நீங்கள் கேட்பது மிக யதார்த்தமான கேள்விதான். வெறும் உணவும் மூச்சும் எப்படி ஒரு நோயை உடனடியாக குணப்படுத்தும்? இது நடைமுறைக்கு ஒத்து வருமா? இந்த நவீன வாழ்வியலில் பலருக்கும் இந்த கேள்வி எழும். நான் ஒரு வலி நிவாரணி போட்டால் 10 நிமிடத்தில் வலி போகிறதே, உணவு எப்படி அதை செய்யும் என்று நாம் நினைக்கிறோம். ஆமா, அதுதானே இன்ஸ்டன்ட் ரிலீஃப். ஆனால் இதற்கு பதிலளிக்க வேண்டுமென்றால் முதலில் உடலுக்குள் உண்மையிலே என்ன நடக்கிறது, நோய் எப்படி படிப்படியாக உருவாகிறது என்ற உடலியல் தத்துவத்தை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஓ, அதை எப்படி புரிந்து கொள்வது? இதற்கு 19ஆம் மற்றும் 20ஆம் நூற்றாண்டில் வாய்ந்த மேற்கத்திய அறிஞரான அர்னால்ட் எரெட் செய்த மருத்துவ ஆய்வுகளை பார்க்க வேண்டும். அர்னால்ட் எரெட் ஒரு மேற்கத்திய அறிஞரின் ஆய்வுகள் நமது சித்தர்களின் தத்துவத்தோடு எப்படி பொருந்துகிறது? அவர் என்ன கண்டுபிடித்தார்? அர்னால்ட் எரெட் ஒரு மிக முக்கியமான அடிப்படையான கோட்பாட்டை முன்வைக்கிறார். அதாவது அனைத்து நோய்களுக்கும் ஒரே ஒரு அடிப்படை காரணம்தான் இருக்கிறது என்கிறார். ஒரே காரணமா? அது என்ன? அது நமது உடலில் சளி மற்றும் பரிவுகள் தேங்குவதுதான். All diseases caused by mucus or waste accumulation என்று அவர் ஆணித்தரமாக சொல்கிறார். கழிவுகள் தேங்குவது என்றால் அது எப்படி நடக்கிறது? நாம் சாப்பிடும் உணவுக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம்? இதை உயிரியல் ரீதியாக பார்ப்போம். நாம் இன்று சாப்பிடும் பல உணவுகள், குறிப்பாக பதப்படுத்தப்பட்ட உணவுகள், மைதா, செயற்கை சர்க்கரை ஆகியவற்றில் இயற்கையான நார்ச்சத்தோ ஜீரண என்சைம்களோ கிடையாது. அது எல்லாமே செரிமானத்துக்கு கஷ்டமான உணவுகள். ஆமா, இந்த உணவுகள் நமது குடலுக்கு செல்லும்போது அவை முழுமையாக ஜீரணிக்கப்படுவதில்லை. மாறாக ஒரு பசை போன்ற ஒட்டும் தன்மை கொண்ட கழிவாக மாறி குடன் சுவர்களில் தங்குகின்றன. வாவ், பசை மாறி குடல்ல ஒட்டி கொள்ளுமா? கண்டிப்பா. நாள் ஆக ஆக இந்த கழிவுகள் இரத்தத்தில் கலந்து உடலின் பல பாகங்களுக்குச் சென்று சிறிய இரத்தக் குழாய்களை அடைக்கின்றன. இந்த அடைப்புதான் நோயின் தொடக்கம். அப்படியென்றால் ஒரு உறுப்புக்கு செல்ல வேண்டிய இரத்த ஓட்டம் இந்த கழிவுகளால் தடைபடும்போது அந்த உறுப்பு செயல்பட முடியாமல் திணறுகிறது. அதுதான் நோயாக வெளிப்படுகிறது. அதேதான், இரத்த ஓட்டம் தடைபடுவதே நோயின் ஆணிவேர். சரி, நாம் சாப்பிடும் மாத்திரைகள் இந்த கழிவுகளை வெளியேற்றுவதில்லையா? இல்லை, அதுதான் மாத்திரைகளின் மிகப்பெரிய சிக்கலே.
மாத்திரைகள் ரசாயனங்கள் மூலம் உங்கள் நரம்புகளை அமைதிப்படுத்தி வலியை மறக்கச் செய்கின்றனவே தவிர அடைப்பை ஏற்படுத்துகிற கழிவுகளை வெளியேற்றுவதில்லை. ஓ, அப்ப மாத்திரையால கழிவுகளை நீக்க முடியாதா? நிச்சயமா முடியாது. அர்னால்ட் எரட் இதையே உறுதியாக கூறுகிறார். உண்மையான சிகிச்சை என்பது மாத்திரைகளில் இல்லை. அப்புறம் எதுலதான் இருக்கு? உண்ணாவிரதம், நச்சு நீக்கம் மற்றும் இயற்கையான பழங்கள் காய்கறிகளை அடிப்படையாக கொண்ட உணவு மூலமாக மட்டுமே உடலில் உள்ள இந்த கழிவுகளை கரைத்து வெளியேற்ற முடியும். அதுவே உண்மையான சிகிச்சை. வாவ், இங்கே ஒரு நிமிஷம் நிறுத்துவோம். இது உண்மையிலே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கிறது. அர்னால்ட் எரட் ஒரு ஜெர்மன் அறிஞர். அவர் வாழ்ந்த காலகட்டமோ கலாச்சாரமோ முற்றிலும் வேறு. ஆமாம், முற்றிலும் மாறுபட்ட பின்னணி. ஆனால் பல 100 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த நமது சித்தர்களும் குறிப்பாக வள்ளலாரும் இதே கருத்து தானே வேறு வார்த்தைகளில் சொல்லியிருக்கிறார்கள். மிகச் சரியா கவனிச்சிங்க. கிழக்கு மற்றும் மேற்கு நாடுகளின் அறிஞர்கள் வெவ்வேறு காலகட்டங்களில் வாழ்ந்தாலும் உடலில் சேரும் குப்பைகளே நோயின் ஆணிவேர் என்ற ஒரே புள்ளியில் எப்படி இணைகிறார்கள் என்பதை பார்க்கும்போது வியப்பாக இருக்கிறது. உண்மையான அறிவியல் என்பது கலாச்சாரங்களை கடந்தது என்பதற்கு இதுவே சாட்சி. நீங்கள் வள்ளலாரை குறிப்பிட்டீர்கள். அவர் இதை எந்த அளவிற்கு ஆழமாக பார்த்தார் தெரியுமா? எப்படி பார்த்தார்? அர்னால்ட் எரட் உடலியல் ரீதியாக கூறியதை வள்ளலார் தூய்மைவாதமாக முன்வைக்கிறார். அவர் கூறுவது சுத்த தேகம். தூய்மை என்றாலே நாம் பொதுவாக ஒரு ஆன்மீக ரீதியான விஷயமாக தானே பார்ப்போம். அதற்கும் இந்த உடலியல் கழிவுகளுக்கும் என்ன சம்பந்தம்? வள்ளலாரை பொறுத்தவரை ஆன்மீகமும் அறிவியலும் வெவ்வேறானவை அல்ல. நோய் வராமல் இருக்க அவர் 3 விஷயங்களை முன்வைக்கிறார். அது என்னென்ன விஷயங்கள்? கருணை, சுத்தமான உணவு மற்றும் ஒளி வாழ்க்கை. இதில் சுத்தமான உணவு என்பது சரியாக செரிமானமாகக்கூடிய கழிவுகளை தேக்காத இயற்கை உணவுகள். ஓ, அப்போ மனசும் உடம்பும் ஒன்னா சேரணுமா? கண்டிப்பா. மனதளவில் கருணையும் உடலளவில் சுத்தமான உணவும் சேரும்போது உடலின் உயிர் சக்தி தடையின்றி தாயும். மன அழுத்தம் இல்லாமல் இருக்கும்போதுதான் உடலின் ஜீரண மண்டலம் முழு திறனுடன் வேலை செய்து கழிவுகளை வெளியேற்றும். வாவ், இது எல்லாமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. ஆமா, இந்த உடல், மனம், உயிர் சக்தி 3ம் இணையும் நிலைதான் அந்த ஒளி வாழ்க்கை. இதை எல்லாவற்றையும் இணைத்து பார்த்தால் எனக்கு இப்படி தோன்றுகிறது. நமது உடல் என்பது நம் கண்டதையும் தூக்கி போடும் ஒரு குப்பை தொட்டி அல்ல. நிச்சயமா இல்ல. அது தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்க வேண்டிய, தன்னைத்தானே சுத்தப்படுத்திக் கொள்ளும் ஒரு நதி. நதியில் எப்போது பிளாஸ்டிக் குப்பைகளை கொட்டி தேங்க விடுகிறோமோ அப்போதுதான் நீரோட்டம் தடைப்படுகிறது. தண்ணீர் தேங்கி கெட்டு போகிறது. மிகச் சிறப்பான ஓமை. உடலும் அப்படிதான். கழிவுகள் தேங்கினால் அடைப்பு, அதுவே நோய். நதியில் குப்பைகளை தேங்க விடாமல் நீரோட்டத்தை சீராக வைத்திருப்பதுதான் உண்மையான ஆரோக்கியம். நாம் செய்யும் தவறான வாழ்வியல் பழக்கங்களால்தான் அந்த நதி அசுத்தமாகிறது. சரி, இப்போது நமக்கு ஒரு விஷயம் மிக தெளிவாக புரிந்துவிட்டது. நோயின் மூல காரணம் கழிவுகளின் தேக்கமும் அடைப்பும் தான். ஆமாம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. மாத்திரைகள் ஒருபோதும் அந்த அடைப்பை நீக்கப் போவதில்லை. ஆனால் என் மனதில் எழும் அடுத்த கேள்வி என்னவென்றால், இந்த கழிவுகளை வெளியேற்றி உடலை எப்படி தூய்மைப்படுத்துவது? இது ஒரு முக்கியமான நடைமுறை கேள்வி. பிஸியான வாழ்க்கை வாழும் ஒரு சாதாரண மனிதன், காலையில் எழுந்து ஓடிக்கொண்டே இருப்பவன், தனது உடலை எப்படி இந்த நதி போல சுத்தமாக வைத்துக் கொள்வது? இதற்கான நடைமுறை தீர்வுகள் என்ன? இதற்காகத்தான் நமது மரபு மிக சிறந்த ஒரு 3 நிலை சிகிச்சையை நமக்கு அளித்திருக்கிறது. 3 நிலையா? அது என்னென்ன? முதலாவது படி காரணத்தை நீக்கு. அதாவது உங்கள் உடலில் எந்த உணவு கழிவாக மாறுகிறதோ அதை முதலில் நிறுத்துங்கள். ரொம்ப லாஜிக்கலான விஷயம். குப்பைய போடுறத முதல்ல நிறுத்தணும். மிகச் சரியா சொன்னீங்க. 2வது படி உடலை சுத்தம் செய். ஏற்கனவே உள்ளே இருக்கும் கழிவுகளை வெளியேற்றுங்கள். சரி, 3வது படி? 3வது படிதான் தேவையானால் மட்டும் மருந்தெடு. இந்த வரிசையில்தான் நாம் நம் உடலை அணுக வேண்டும். அருமை. காரணத்தை நீக்கு, உடலை சுத்தம் செய், தேவைப்பட்டா மட்டும் மருந்து. இதில் இந்த 2வது படியான உடலை சுத்தம் செய்வதற்கு நடைமுறையில் நாம் என்னென்ன டூல்ஸ் பயன்படுத்தலாம்? இதற்காக தான் யோகாசனங்கள், முத்திரைகள் மற்றும் மூச்சு பயிற்சிகளை நமது முன்னோர்கள் மிக நுட்பமாக வடிவமைத்து வைத்துள்ளார்கள். யோகாசனங்கள் எப்படி உடலை சுத்தம் செய்யும்? அது வெறும் உடற்பயிற்சி தானே? இல்ல, ஒரு யோகாசனம் என்பது ஏதோ உடலை வளைக்கும் பிசிக்கல் எக்சைஸ் மட்டுமல்ல. அது உள்ளுறுப்புகளான ஆழமான மசாஜ். ஓ, உள்ளுறுப்புகளுக்கா? ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? கண்டிப்பா. பவன முக்தாசனம் என்று ஒரு ஆசனம் இருக்கிறது. மல்லாந்து படுத்துக்கொண்டு முழங்கால்களை மடித்து நெஞ்சோடு சேர்த்து அழுத்தும் பயிற்சி இது. முழங்கால்களை நெஞ்சோடு அழுத்துவதால் உடலுக்குள் என்ன நடக்கும்?
குடல் எப்படி சுத்தமாகும்? நீங்கள் அப்படி அழுத்தும்போது உங்கள் பெருங்குடலின் மேல் ஒரு நேரடியான பௌதீக அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. அங்கே தேங்கியுள்ள தேவையற்ற வாயு மற்றும் கழிவுகள் பிழிஞ்சுபட்டு உடலை விட்டு வெளியேற்றப்படுகிறது. வாவ், கழிவுகளை பிழிந்தெடுப்பது போல. ஆமா, குடல் சுத்தமாக இருந்தாலே உடலின் சரிபாதி கழிவுகள் நீங்கிவிடும். இது கேட்பதற்கு மிக லாஜிக்கலாக இருக்கிறது. அடுத்ததாக வேறு என்ன ஆசனங்கள் உள்ளன? பச்சிமோத்தானாசனம். தரையில் அமர்ந்து கால்களை நேராக நீட்டி முன்புறம் குனிந்து கால்விரல்களை தொடும் ஆசனம் இது. முன்புறம் குனியும் போது என்ன நடக்கும்? நீங்கள் அப்படி முன்புறம் குனியும்போது உங்கள் வயிற்றுப் பகுதியில் உள்ள கல்லீரல், கணையம் போன்ற உறுப்புகள் ஒரு ஸ்பாஞ்ச் போல அழுத்தப்படுகின்றன. ஓ, ஒரு ஸ்பாஞ்சை பிழிவது போலவா? அதேதான். அந்த அழுத்தத்தில் அங்கே தேங்கியுள்ள பழைய அசுத்தமான இரத்தம் வெளியேற்றப்படுகிறது. நீங்கள் மீண்டும் நிமிர்ந்து இயல்பு நிலைக்கு வரும்போது புதிய ஆக்சிஜன் நிறைந்த இரத்தம் அந்த உறுப்புகளுக்குள் பாய்கிறது. இதுதான் மிகச்சிறந்த டீடாக்ஸ் முறை. வாவ், அந்த ஸ்பாஞ்ச் ஒப்புமை மிக தெளிவாக புரிய வைக்கிறது. யோகாசனங்கள் உடலை எப்படி மெக்கானிக்கலாக சுத்தம் செய்கிறது என்று புரிகிறது. ஆனால் முத்திரைகள் கூட உடலில் மாற்றங்களை ஏற்படுத்துமா? ஆமாம், நிச்சயமா ஏற்படுத்தும். வெறும் கை விரல்களை மடித்து வைப்பது எப்படி உடலை சுத்தம் செய்யும்? இது பலருக்கும் இருக்கும் சந்தேகம்தான். ஆனால் அறிவியல் பூர்வமாக பார்த்தால் நமது விரல் நுனிகளில்தான் பல நரம்பு முனைகள் முடிவடைகின்றன. இந்த நரம்புகள் நமது மூளையோடும் உள் உறுப்புகளோடும் நேரடியாக தொடர்புடையவை. ஓ, அப்ப இது ஒரு ஸ்விட்ச் மாதிரி செயல்படுதா? மிக சரியா சொன்னீங்க. முத்திரைகள் என்பது இந்த நரம்புகளை தூண்டும் ஸ்விட்சுகள் அல்லது சர்க்கியூட் பிரேக்கர்கள் போல செயல்படுகின்றன. அப்படியென்றால் ஒரு குறிப்பிட்ட விரலை மடிக்கும்போது ஒரு குறிப்பிட்ட நரம்பு தூண்டப்படுகிறதா? ஆமாம். உதாரணத்திற்கு அபான முத்திரை என்று ஒன்று உள்ளது. நடுவிரல் மற்றும் மோதிர விரலின் நுனிகளை பெருவிரல் நுனியோடு சேர்த்து வைப்பது. இதனால் என்ன பயன்? இந்த முத்திரை உடலில் கீழ்நோக்கி செல்லும் சக்தியை தூண்டுகிறது. இது சிறுநீரகம் மற்றும் குடல் இயக்கத்தை சீராக்கி கழிவுகளை மிக எளிதாக வெளியேற்ற பெரிதும் உதவுகிறது. வாவ், இது ரொம்ப எளிமையானதா இருக்கே. அதேபோல பிராணமுத்திரை இருக்கு. இது நமது உடலின் உயிர் சக்தியை, அதாவது இழந்த எனர்ஜியை திரும்ப பெறவும் நரம்பு மண்டலத்தை பலப்படுத்தவும் உதவுகிறது. இதைத் தவிர நாம் சுவாசிக்கும் மூச்சுக்கும் கழிவுகளை வெளியேற்றுவதற்கும் தொடர்பு இருக்கிறதா? மிகப்பெரிய தொடர்பு இருக்கிறது. நமது உடல் 70% கழிவுகளை கார்பன் டை ஆக்சைடு மூலமாக மூச்சின் வழியேதான் வெளியேற்றுகிறது. என்னது, 70%? மூச்சின் வழியாகவா? ஆமாம். அதனால் ஆழமான மூச்சு பயிற்சி செய்வது மிக அவசியம். நாடி சுத்தி எனப்படும் மூச்சு பயிற்சி நமது நரம்பு மண்டலத்தை சமநிலைப்படுத்தி ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்களை குறைக்கும். கபாலபாதி போன்ற பயிற்சிகளும் இருக்கே. ஆமாம், கபாலபாதி மூச்சுப் பயிற்சி என்பது வேகமான அழுத்தமான வெளிமூச்சு. நீங்கள் அப்படி வேகமாக மூச்சை வெளியேற்றும்போது நுரையீரல் மற்றும் இரத்தத்தில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டு இரத்தத்தின் அமிலத்தன்மை உடனடியாக மாறுகிறது. இதெல்லாமே மிகச் சிறந்த அறிவியல் ரீதியான உடலியல் தொழில்நுட்பங்கள் என்று இப்போது புரிகிறது. நிச்சயமா. நீங்கள் இதையெல்லாம் கேட்கும்போது, ஓ, இதெல்லாம் இமயமலையில வாழும் சாமியார்களுக்கானது, எனக்கானது அல்ல என்று தயவுசெய்து நினைத்து விடாதீர்கள். ஆமாம், இது சாமியார்களுக்கானது மட்டுமல்ல. காலையில் எழுந்து டிராஃபிக்கில் அவசரமாக அலுவலகம் செல்லும், நாள் முழுவதும் லேப்டாப் முன்னால் மீட்டிங், டெட்லைன் என்று பிஸியாக இருக்கும் உங்களைப் போன்றவர்கள் தங்களை மீண்டும் ரீசார்ஜ் செய்து கொள்ளும் மிக எளிய டூல்ஸ் தான் இவை. உண்மையாகவே இவை நமது பிஸியான வாழ்க்கைக்கு இடையூறு அல்ல. மாறாக நமது பிஸியான வாழ்க்கையை சோர்வில்லாமல் நோயில்லாமல் கொண்டு செல்ல உதவும் எரிபொருட்கள். அதை புரிந்து கொள்வது ரொம்ப அவசியம். அந்த பயணத்தை தொடங்க இந்த சிறிய மூச்சு பயிற்சிகளும் உணவு மாற்றங்களும் மிகப்பெரிய திறவுகோலாக இருக்கும். மாத்திரைகள் ஒருபோதும் உங்கள் உடலியல் இயக்கத்தை சரி செய்யப் போவதில்லை. இதுவரை நாம் விவாதித்த இந்த ஒட்டுமொத்த தேடலையும் அறிஞர்களின் தத்துவங்களையும் உயிரியல் பார்வைகளையும் ஒருங்கிணைத்து ஒரே ஒரு மிக முக்கியமான இறுதிச் செய்தியாக நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். சொல்லுங்கள். இதை நீங்கள் உங்கள் மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது, மருந்து நோயை அடக்கும், ஆனால் வாழ்க்கை முறைதான் நோயை அழிக்கும். வாவ், மிக அழுத்தமான, மறுக்க முடியாத உண்மை. மருந்து என்பது ஃபயர் அலாரத்தை அணைக்கும் ஒரு தற்காலிக செயல் மட்டுமே. வாழ்க்கை முறைதான் அந்த நெருப்பை நிரந்தரமாக அணைக்கும் தந்தீர். நாம் இந்த ஆழமான அலசலின் இறுதி பகுதிக்கு வந்துவிட்டோம். ஆனால் விடை பெறுவதற்கு முன் உங்கள் சிந்தனைக்கு ஒரு புதிய, சற்று அசௌகரியமான கேள்வியை நான் விட்டுச் செல்ல விரும்புகிறேன். அது என்ன கேள்வி? நாம் நமது நோய்களை தீர்க்க
மிகச்சிறந்த மருத்துவர்களை தேடுகிறோம், அதிநவீன ஸ்கேனிங் இயந்திரங்களை தேடி ஓடுகிறோம். ஆமாம், வெளிநாட்டிலிருந்து வரும் விலை உயர்ந்த மாத்திரைகளை கூட நம்புகிறோம். ஆனால் சற்று மாறுபட்டு சிந்தித்து பாருங்கள். நம்மை நோயாளிகளாக மாற்றுவதே நாம் அன்றாடம் அனுபவித்து வரும் இந்த நவீன வசதிகள்தானோ? இது ரொம்ப ஆழமான ஒரு கோணம். எங்கும் நடப்பதில்லை, சொகுசான ஏசி கார்களில் பயணிக்கிறோம், வியர்க்க உழைப்பதில்லை, ஏசி அறைகளில் பல மணி நேரம் அசையாமல் அமர்ந்திருக்கிறோம். சமைக்க நேரமில்லாமல் உணவு விநியோகச் செயலிகள் மூலம் வரும் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை சாப்பிடுகிறோம். ஆமாம், ஒருவேளை நமது இந்த சொகுசான வாழ்க்கை முறையே நமக்கான மெதுவான விஷமாக மாறி வருகிறதா? வசதிகள் அதிகரிக்க அதிகரிக்க நமது ஆரோக்கியம் ஏன் குறைந்து கொண்டே போகிறது? நமது சௌகரியங்களே நம்மை கொன்று கொண்டிருக்கிறதா? மிக முக்கியமான ஒரு சிந்தனை இது. இந்த கேள்வியை பற்றி இன்று முழுவதும் நீங்கள் சற்று ஆழமாக சிந்தித்துப் பாருங்கள். இன்று நாம் பேசிய இந்த புதிய உடலியல் அறிவியலையும் வாழ்க்கை முறை மாற்றங்களையும் உங்கள் அன்றாட வாழ்வில் பொருத்திப் பாருங்கள். அந்த மாயாஜால மாத்திரை மாயையிலிருந்து வெளியே வர வேண்டும். கண்டிப்பா. ஃபயர் அலாரத்தை அணைப்பதை நிறுத்திவிட்டு உள்ளே எரியும் தீயை அணையுங்கள். உங்களுடைய உடல் என்ற நதியை தடையின்றி தூய்மையாக ஓடவிடுங்கள். மிகச் சிறப்பான பதிவு. மீண்டும் ஒரு மிகச்சிறந்த அறிவைத் தூண்டும் தேடலில் உங்களை சந்திக்கும் வரை மிகவும் உற்சாகமாக உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இந்த ஆழமான அலசலில் இணைந்திருந்ததற்கு மிக்க நன்றி.